மேருமலையையே கிள்ளி எறியும் பாலமுருகனின் செயலை கண்டு இந்திராதி தேவர்கள் ஆச்சரியமும் ஆத்திரமும் கொண்டனர். உலகில் தாங்கள்தான் பெரியவர்கள் என்ற மாயை கண்களை மறைத்தது. எனவே சிறுவன் என்றும் பாராமல் முருகனை தட்டி கேட்டனர். ஏய் சிறுவனே, உன் விளையாட்டை நிறுத்தப் போகிறாயா இல்லையா என இந்திரன் ஆவேசமாக கேட்டான். தேவர் தலைவனே, நானோ சிறுவன், நீயோ பெரும் படையுடன் வந்துள்ளாய். சிறுவர்கள் விளையாடுவது என்பது இயற்கைதானே. என் விளையாட்டால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையே என்றான். வருணன் இந்த பேச்சின் குறுக்கே புகுந்தான். கடலுக்குள் புகுந்து ஆமைகளையும் திமிங்கிலங்களையும் கசக்கி பிழிந்து விளையாடுகிறாய், இது தவறில்லையோ என்றான். வருணனே, பிதற்றாதே. பூலோகத்தில் குழந்தைகள் ஏரியில் இறங்கி மீன் பிடித்து விளையாடுவார்கள். நானும் ஒரு சிறுவன்தான். என் வீரத்தை சுய பரிசோதனை செய்து கொள்ளும் பொருட்டு அவற்றை பிடித்து விளையாடுகிறேன். ஒருவேளை என் கையால் அவை உயிர் விட்டால் கூட அவற்றுக்கு முக்தியே கிடைக்கிறது. பிறப்பற்ற நிலையால் ஆனந்தம் கொண்டு அவை சிவலோக பதவியை அடைந்துள்ளன. கணங்களாகவும் என் தாயின் கண்களுக்கு அழகு சேர்ப்பனாகவும் அவை உருவெடுத்துள்ளன. அதனால் என் அன்னை மீனாட்சி என்ற திருநாமம் பெற்றிருக்கிறாள். தேவர்களே, என் பிறப்பின் ரகசியம் உங்களுக்கு மறந்துவிட்டதோ? நான் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்றார். தேவர்களும் முருகனை எதிர்த்து பேசினர். குழந்தாய், அந்த சிவனும் பார்வதியுமே ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும் தன்மை படைத்தவர்கள். உனக்கு ஏது அந்த சக்தி? ஏதுமறியா சிறுவனான நீ இதோடு நிறுத்தி கொண்டால் பிழைப்பாய், இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவோம் என்று மிரட்டினர். வேலன் அந்த வாய்ச்சொல் வீரர்களின் மீது சிகரத்தின் ஒரு பகுதியை பிடுங்கி வீசி எறிந்தான். தேவர்கள் சிதறி ஓடினர். தேவேந்திரன் அம்பு மாறி பொழிந்தான். அவையெல்லாம் மலர் மாலைகளாகி கந்தனின் கழுத்தில் விழுந்தன.